காலை வணக்கம் பாணி. வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்துடன் இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டில் முதலொடி ஃபர்ஸ்டோடியோ முனைப்பில் சமூகம் சார்ந்த செயல்களால் வலிமை சேர்த்து இன்றைய தினம் புதன்கிழமை 22ஆம் தேதி தை மாதம் 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இன்றைய புதன்கிழமை நிகழ்வுகள் வலிமை போல இரண்டு நிகழ்வுகள் இடம்பெறாது. குடும்ப குவலயம் அதோடு டீச்சர் அவர்களின் மரபு கவி கற்போர் நிகழ்வும் இடம்பெறாது. அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு தலைப்பில் இருக்கும் உறவுகள் கை கொடுத்து நாங்கள் அதை வலிமை சேர்த்து ஏதாவது ஒரு தலைப்பில் உரையாடி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். முதலாவதாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பாலன் அண்ணா. இனிய இனிய காலை வணக்கம் சகோதரி. எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க எல்லாரும்? ஆமாம், நாங்கள் உற்சாகமாகவே இருக்கிறோம் அண்ணா. வணக்கம். நன்றி சகோதரி. அப்படி முதற்க இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்றது குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிறைப்படுத்துகிற அன்பு சகோதரி செல்வி நித்யானந்தன் குடும்பத்தினரையும் மற்றும் அன்பான பாமோத்தின் அதிபர் குடும்பம் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் சக அறிவாளர் குடும்பங்கள் மற்றும் அனைத்து நேரலையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி கொண்டு மீண்டும் ஒரு முறை பலவு போல யோவானுக்கு வழிபடுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 21 முடிய புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம். கௌரி நச்சு தொழிலக்கம் 439 சொல்லிக்கொண்டு இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு தோற்றம். அதன் பிரகாசம் மிகவும் உயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரவுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவர் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தார். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதில் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவர் அந்த கோலினால் நகரத்தை அளந்தார். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவர் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருக்கிறது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமயிதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. தொடர்ச்சி சொல்லி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர் இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர் மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் மறவாத எம் இயேசுவே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவோம் எனவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிடிக்காதையா வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிடிக்காதையா நாதனை நிழலில் நாள்தோறும் வாழ்வேரையாமேன் நாதனே நிழலில் நாம் நாள்தோறும் வாழ்வோமையா நாம் நாள்தோறும் வாழ்வோமையா அன்பான தகப்பனே மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கிருமைகளுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி செலுத்தோம் ராஜா எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுக்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரன் தகப்பனே குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே மற்றும் தகப்பனே உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா சோத்திரன் தாப்பனே நீங்கள் பாவம் கழுவி ஆசீர்வதிக்கமேக்கான அனுப்பிச்சோம் தாப்பனே மற்றும் பாவத்தின் அதிக குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து ஜெபிக்கிறேன் சொல்லிக்கொண்டு சவாரி விட வர்றேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி இன்றைய தினம் சிறப்பாக பிறந்த தினங்களையோ நல்ல நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் நாமும் சமூகத்தின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரையும் எமக்கு இறைவன் எம்மை இதுவரை நேரமும் நன்றாகவே நம்மை வழிநடத்தி சொல்லும் அனைவருக்கும் எல்லோருக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்று நாம் நினைத்து கொண்டு அடுத்ததாக டேவிட் அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. மெல்கிசேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே என்கின்றார் திருப்பாடலாசிரியர்.
மெல்கிதசேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஆமாம், நன்றி. ஓகே. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1768 ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் என்ற புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித வின்சென்ட் பாலுட்டி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நாம் இறைவனை நினைத்து நன்றியோடு பாடுவோம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள் தோறும் பயன்படுத்தும் உம் தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள் தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயாகும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாகும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள் தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள் தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள் தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். வாழ்த்துலியாக அல்லேலுயா அல்லேலுயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே சூம்பிய கையன் ஒருவன் இருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் குணமாக்குவாராவென்று பார்த்து கொண்டே இருந்தனர் பரிசேயர். அவரோ சூம்பிய கையனை நோக்கி வந்து நடுவே நில் என்றார். பின் அவர்களிடம் ஓய்வு நாளில் எது செய்வது முறை? நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா என்று கேட்டார். பரிசேயரோ பேசாதிருந்தனர். அவர் சினத்தோடு அவர்களை சுற்றி பார்த்து அவர்களது மனக்கடினத்தை கண்டு வருந்தி அவனை நோக்கி கையை நீட்டு என்றார் இயேசு. நீட்டினான், கை குணமாயிற்று. பரிசேயரோ வெளியே போய் ஏரோதியரோடு சேர்ந்து அவரை எப்படி தொலைக்கலாம் என்று அவருக்கு எதிராக உடனே ஆலோசனை செய்தனர். இது கிறிஸ்து வழக்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக காலாதி காலமாக ஊழிக்காலமாக வேதனையிலும் விரக்தியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தாயக மக்கள் எந்த விதமான நிவாரணமும் இன்றி 2009ஆம் ஆண்டிற்கு பின்பாக இன்று 16 வருடங்களாக அவர்கள் பட்டு வரும் துன்பமும் துயரமும் சிறிதல்ல.
எந்தவித ஆறுதலுமின்றி தேறுதலுமின்றி தேற்றுவாரின்றி அனாதைகளாக விடப்பட்டுள்ள அந்த மக்கள் இன்று நோயினாலும் நொடியினாலும் மழையிலும் தாவாரங்களிலும் குளிரிலும் வேதனைப்படும் அந்த வேதனையான நிகழ்வுகளை நாம் அன்றாடம் தொலைக்காட்சியூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இயேசு இன்றைய நாளிலே இறங்கி ஒரு நோயுற்றவனை குணமாக்குகின்றார் என்கின்றது நற்செய்தி. அதை அழகாக புனித மாற்கு நற்செய்தியாளர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று இயேசுவின் கேள்வி. ஆனால் அவரை சுற்றியிருந்த அந்த யூத கூட்டம், அந்த இரக்கமில்லாத அந்த வன்முறையாளர்கள், அமைதி வேண்டும் என்று அமைதி ஒப்பந்தம் செய்த பின்பும் குண்டு வீசும் அந்த இரக்கமற்ற ஈனர்கள் அங்கே அவரை குணமாக்குவாரா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஓய்வு நாளில் உடல்நலம் கொடுப்பது, உயிரை பாதுகாப்பது சட்டத்துக்கு எதிரானதா? ஆலயங்களுக்கு நாம் செல்லுவது ஆண்டவரோடு உறவாட, அவருடைய இரக்கத்தையும் கருணையையும் பெற்று ஆன்மீகத்தில் வளர்ந்து நலமுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தனிமையிலே இறைவனை நோக்கி நாம் வேண்டுகின்றோம். ஆனால் பரிசேயர்கள் ஆலயங்களுக்கும் தொழுகை கூடங்களுக்கும் சென்றது மக்கள் வெளிச்சடங்கு முறைகளை, சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்றார்களா என்பதை கண்டறிந்து கொள்ள குற்றம் சாட்டவே இவர்கள் சென்றார்கள். இயேசு தவறாத தொழுகை கூடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து புதிய வழிமுறைகளை கற்பித்து அவர்களின் துயரங்களை, இன்னல்களை நீக்கி சிறப்பாக வாழ வழிவகுத்தார். அதே வேளையிலே நற்செய்தியை பரப்பி அவர்களுக்கு போதித்து இறைவனுடைய வார்த்தையை அறிவித்தது மட்டுமன்றி அவர்களுடைய நோய் நொடிகளையும் குணமாக்கின்றார். இயேசு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் இருந்தபோது கை சூம்பிய ஒருவருக்கு உடல் நலம் கொடுத்தது தவறு என்று இந்த பரிசேயர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இயேசுவின் வாதம் ஓய்வு நாள் ஒழுங்குமுறைகளை நோயுற்றவனுக்கு மீட்பு கொடுப்பதில் என்ன தவறு என்பது இயேசுவின் வாதம். ஆகவே இந்த பரிசேயர்கள் அவரை தண்டிக்க வேண்டும், ஓய்வு நாளை மீறிவிட்டார், ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் தான் நன்மை செய்யும் வாழ்வு கொடுக்கவுமே வந்துள்ளேன் என்பது தன் பணி வாழ்வில் எண்பிக்கின்றார் இயேசு. நம் அன்றாட ஆலய வழிபாடு நம்மை இன்னும் அதிகமாக அயலார் மீது அக்கறை கொள்ள உதவ இறைவன் என்று நம்மை அழைக்கின்றார். என்றும் நம்மில் எத்தனையோ பேர் தம் மக்களுக்காக தங்களை பயணம் வைத்து இன்னல் இடைஞ்சல் வந்தாலும் கூட, எது வந்தாலும் கோடோறினாலும் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்யும் மனநிலையோடு இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில பேர். இயேசு இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும், குறிப்பாக யூத சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட ஏழைகள், வறியவர்கள், தொழுநோயாளர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், பாவிகளை அன்பு செய்து அவர்களோடு தோழமை கொண்டு வாழ்ந்தார். பொது இடத்திற்கு அவர்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களோடு யாருமே பழகாத சூழலில் இயேசு அவர்களை தேடிச் சென்று அன்பு செய்து அவர்களின் தாழ்வு மனப்பான்மையை போக்கி கை சூம்பியவனை பார்த்து எழுந்து நடுவே நில் என்கின்றார் உரிமையோடு. உரிமை இழந்த மனிதனுக்கு இயேசு புது வாழ்வு கொடுக்கின்றார். இந்த உலகில் வாழும் நாமும் நம்மிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீக்கி கடவுளின் சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்ற புத்துணர்வை பெறுவோம், பிறரை அன்பு செய்வோம், இறைவனின் சாட்சிகளாக, பிள்ளைகளாக மாறுவோம். என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய செல்வி நித்யானந்தன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலகத் தமிழ் மொழி நாள் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கியே. மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி. நீங்களும் சிறப்பான சிந்தனையை இணைத்திருந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ். வணக்கம். வணக்கம் செல்வி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். 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 நன்மை செய்ய தயங்கக்கூடாது. சிலர் நல்ல நேரம் பார்த்து எதை எப்போது செய்யலாம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இயேசுவின் பார்வையில் நல்ல நேரம் கூடாத நேரம் என்று கிடையாது. எந்நேரமும் நன்மை செய்வதற்கென்றே உள்ளது. மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படாமல் அவசரத்தில் அந்தரத்தில் இருப்போருக்கு நாம் உதவ வேண்டும். நமக்கு கடவுள் தருகின்ற காலம் அவருடைய கொடைகள். எனவே நாம் கடவுள் தருகின்ற கொடைகளை நன்றியோடு ஏற்பதாக இருந்தால் எப்போதும் நன்மை செய்வதே குறிக்கோளாக கொண்டிருப்போம். நேர காலம் பாராது எந்த வேளையிலும் நன்மை செய்ய முன் வருவோம்.
கடவுளின் காலம் மனிதனின் கால கணிப்பிலிருந்து வேறுபட்டது. மனித பார்வையில் மதிப்பிடாமல் கடவுளின் பார்வையில் நாமும் அதை கற்றுக்கொள்வோம். இறைவா, காலங்களை கடந்த எக்காலமும் போற்றிட அருள் தாரும். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கும் அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. அம்மா என்று கூட அபயம் தந்து வருவார். அம்மா என்று கூட அபயம் என்று வருவார். மாநிலத்தில் இவர் போல இறங்கும் தாயும் உலகு. அபாயத்தாயின் சித்திரம் நோக்க ஆய இந்தும் மன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி, நன்றி நன்றி. மிக சிறப்பாகவே உங்களோட சிந்தனையும் பாடலும் இணைந்திருந்தது. நன்றி. கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு வேறு யாராவது இணைந்திருக்கிறீர்களா? நேவி சக்கா இல்லை, ஐஸ்வரன் அவர்களையும் காணவில்லை, வியாக்காவும் இல்லை தானே. சற்று சுயநமாக இருக்கும் நேவி சக்கா அவரையும் தியானடேசன் அவர்களையும் நாம் நலம் பெற்று மீண்டும் இணைந்து கொள்ள அவர்களையும் வேண்டியபடி. அடுத்து பொது சிந்தனையோடு யாராவது இணைந்திருந்தா தவமில்லறக்கா, நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா? இல்ல செல்வி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போது சூமால நிப்பாட்டிட்டு மற்ற பக்கத்துல கேட்கிறேன். நன்றி நன்றி. இன்றைய கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு இணைந்திருந்தவர்களாக பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து, பிரான்சிலிருந்து டேவிட் அண்ணா அவர்கள், ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் மூவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நற்சிந்தனையோடு யாராவது சிந்தனைகளோடு இணைந்திருந்தால் இணைந்து கொள்ளுங்கள், அல்லது நாங்கள் பொறிச்சொல்லுக்குள் போவோம். ரஜினி, ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல. ஓகே, நாங்கள் பொறிச்சொல்லுக்குள் போவோம். அப்ப இன்றைய தினம் பொறிச்சொல் கெட்டி 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 கெட்டியாக பொறிச்சொல் இருக்கிறது. இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நகுலவதி அவர்களுடைய இருக்குதாண்டு பாப்போம். பதிவில போட்டு அதான் பார்க்கணும். நீங்கள் சொல்ற வேண்டாம், சொல்லுங்கள் ராஜினி. கட்டி நாங்கள் என்ன எதென்றாலும் ஒரு ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வருவதென்றால் ஏதாவது என்ன அவை எம்மை காப்பாற்றுவதற்காக பக்கத்தில் என்ன சாதனை இருந்தாலும் நாங்கள் அதை கட்டியா பிடித்திருக்க வேண்டும். கட்டி வேற கட்டிக்கு பெருசாக இல்ல பொருளோட கட்டித்தனத்துக்கு வராது. இந்த இறுக பிடிக்கிறதுக்கு தான் கட்டிக்கணும் நாங்க நினைக்கிற கட்டியா பிடிச்சு கொண்டு வந்து சொல்லிடணும். மற்றது கட்டித்தனம். அந்த வேற தயிரதுகளும் கட்டியா இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள், இறுக்கமா இருக்கிறது. தயிருக்கு அப்படி சொல்றது இல்ல, விளங்கல. தயிருக்கு அப்படி சொல்றது இது அந்த கட்டியா இருக்குதான்னு கொஞ்சம் தண்ணி தண்ணியா இல்லாம இருந்திருந்தாலும் சொல்லுங்க கட்டியா இருக்குதான்னு. வேற கெட்டி என்றது எனக்கும் பெருசாக கெட்டி இறுக்கத்துக்கு சொல்லுவார்கள் கெட்டி என்று, மற்ற இறுக்கி பிடிக்கிறதையும் கட்டியா உரைநிலையை கட்டி என்று சொல்லுவார்கள். இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி தயிர் நெய் போன்றவைகள் உரைநிலையில் இருந்தால் அவை கட்டியாக இருக்கும். மற்றது ஒரு திண்ம பொருள், அதாவது கல்லுகள் அதுகள் அசைக்க முடியாத அளவுக்கு இருந்தால் அது கெட்டியாக பிடித்திருந்தது, அவை அசைக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லுவார்கள்.
அதை இப்ப நாங்கள் ஒரு மரத்து கிட்ட அது ரெண்டாலும் தைக்கமையும் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அதை கெட்டியா பிடிக்கும். கெட்டியாக பிடித்துக் கொள்றது. ஒரு கொப்பில் இருந்து மரத்தில் ஏறி அப்படி இருக்கும்போது தவறி விழ போறோம் என்று சொல்லி சொன்னால் அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தாங்கிக் கொள்ளுவோம் அப்படி என்றதுக்கும் வரும். ஆனால் நீங்கள் சொல்வது போன்று கெட்டிக்கு அநேக விளக்கங்கள் இல்லை போல்தான் தெரிகின்றது. உறுதியா அந்த பிடிக்கிறது தான் கட்டியா உறுதியும் மற்றது திண்மத்தன்மை, திண்மம் என்று சொல்லி சொன்னால் அந்த வைரம் சரிந்த ஒரு நிலை. ஆமாமா. அது மாதிரி சில நேரம் சொல்லி நீங்க ஒரு கதை கேட்காத அந்த கட்டித்தனம் கட்டியா அந்த அது கட்டித்தனம், அது விவேகம். இல்ல சாமத்தியத்துக்கும் கட்டி என்று சொல்லுவேன். அந்த சாமத்தியமா செய்யன்றதுக்கும் சொல்லி கட்டியா செய்யன்றது. உறுதி, சாமத்தியம், அழுத்தம் இருக்கிறதா? விவேகமாக செய்யறது. அதாவது கெட்டிக்காரன் என்று சொல்லி சொல்லுவார்கள். விவேகமாக ஒரு விவேகத்தை செய்யும் போது அவன் சரியான புலி, அவன் ஒரு சரியான விவேகம் உள்ளவன், சரியான கெட்டிக்காரன் இந்த விஷயத்தை செய்வதில் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். நல்லா படிச்சாலும் நல்ல கெட்டிக்காரன். ஆமா ஆமா. அது கெட்டியோட சேர்த்து வர்றபடியா கெட்டித்தனம், கெட்டித்தனம். தவமல்லரக்கா, நீங்கள் பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளலாம். அவ சென்று விட்டாவே, இப்பொழுது இல்லையே. இல்ல, அவர் அங்கால கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரி சரி, ஓகே. இப்பொழுது இவர்கிட்ட இருக்குதுண்டா போடுவோம். நச்சிந்தனையோட இவரும் இணைஞ்சிருந்திருக்கிறார், நேவி சக்கா. ஓகே, எனக்கு தெரியாது, பாப்போம். போடுவோம். பதிவில் போட்டிருக்கிறார் போல் இருக்கின்றது. சரி, தொடருங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், நன்றி அண்ணா. சத்தங்கள் வராட்டி சொல்லுங்க ராஜினி. குழந்தான் சத்தம் பெறுதா? இல்ல இல்ல, கொஞ்சம் சத்தம் பெற இல்ல. இல்ல, நல்லா வருது, சத்தம் நல்லா வருது. உங்களுடைய இதுல ஏதாவது இல்ல இல்ல, இவட சத்தம் தான் வருது. இல்ல, நேவிஸ் பிலிப்ல இன்னும் வரையில. அவவித சத்தம் வர இல்லையா? சரி, அதனுடைய சத்தத்தை கூட்டி விட்டுட்டு போட்டு விட்டா சரி. சத்தம் வரவில்லையா? ஃபுல்லாக வச்சிருக்கின்றீர்கள். அவருடைய இதில் ஸ்கிரீன்ல சத்தம் ஃபுல்லா இருக்கு. சில நேரம் அவடைய இருக்க மாத்தி போட்டு பாருங்க, அவட சத்தம் வருதாண்டு. நகுலாவோட இல்ல தகுந்த அவடையும் வரையில தான். அவாவும் வரையிலையோ? மாமா, எல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வரையில சத்தம் வரையில.